பயிற்சி 6.3 கொஷின் நம்பர் 8. இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் அந்த கணக்கு போட போகிறோம். என்ன கேட்குறாங்க? இடைப்பட்ட கோணம் காண்க. அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷன் எடுத்து இங்கே எழுதுங்க. கண்டிஷன் எடுத்து எழுதியாச்சு. இது முப்பெருக்கல் வெக்டார் முப்பெருக்கல் ஃபார்முலா. பி வெக்டாரும் சி வெக்டார் இங்கே வந்துடும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மீதி எடுத்து தூக்கி டாட் ப்ராடக்ட்டில் போட்டு எழுத போகிறோம். சி வெக்டார் இங்கே வந்துட்டால் இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். இங்கே இருக்கிற 1/2 பி கேப் அப்படியே எழுத வேண்டியதுதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பி கேப் தான் இருக்குது. அப்போ பி கேப்பின் கெழுவை ஒப்பிட. கொஷினில் வெக்டார் கொடுத்தா நீங்கள் வெக்டார் போடணும், கேப் கொடுத்தா கேப் போடணும். பி வெக்டாரின் கெழு பாருங்கள், இங்கே யார் இருக்கிறாங்க? ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல்ஸ் இங்கே 1/2. இதை நம்ம ஃபார்முலா நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த 4 ஃபார்முலா எழுதுவார். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஏ கேப் மாடுலஸ் ஏ கேப் மாடுலஸ் சி கேப் காஸ் தீட்டான்னு போடணும். ஏன் காஸ் தீட்டானா டாட் ப்ராடக்ட் வரனால காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. இதோட மதிப்பு 1. எப்படி 1 சொல்கிறோன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 அலகு வெக்டார். அலகுனா 1. ஸோ 1ஓட இதை பெருக்குனா நமக்கு காஸ் தீட்டா தான் வரும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2. தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ்க்கு எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி தான் 1/2 இல்லையா? இப்போ 60 டிகிரி எப்படி எழுதலாம்? π/3. இதுதான் தீட்டாவோட ஆன்சர். ஸோ இதில் இந்த டிகிரி தெரியணும், அவ்வளோதான் உங்களுக்கு.